இந்த வாதைக்கு எதிராக ஜெபிக்கலாமா கூடாதா? ஜெபிக்க வேண்டும் என்றால் அது கெஞ்சலா அல்லது கெடு வைப்பதா? அது கண்ணீரா அல்லது கட்டளையா? அது அழுவதா அல்லது அதட்டுவதா? அது திறப்பில் நிற்பதா அல்லது என்னுடைய மறுபிறப்பில் நிற்பதா? நாம் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறோம். அப்ப நான் யாருன்னா கிறிஸ்தோட பாடி. அவர் பாடியில எப்படி வைரஸ், அவர் பாடியில எப்படி சார் வைரஸ் வேலை பார்க்கிறோம்? அப்ப அவர் பாடிய வைரஸ் தாக்காதுன்னா நான் தான் அவர் பாடி. ஆவியிலே வருவது நிலைப்பாடு, ஆத்துமாவில் வருவது உறுதிப்பாடு, சரீரத்தில் வருவது வெளிப்பாடு. ஆபிரகாம்கிட்ட கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஈசாக்கிட்ட கொடுத்தது கன்ஃபர்மேஷன், எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. யாக்கோபுட்ட தான் 12 பிள்ளை என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. முத வாக்கு தத்தம் அப்படியே ரிலீஸ் ஆகுறது யாக்கோபுட்ட தான். அதாவது பாடி. கையை தட்டுங்க ராமே. என் அன்புக்குரியவர்களே, இந்த வாதையை குறித்த விஷயத்தை நாம் வாதைனா என்ன, அதை தர்றது பிசாசா இல்லை தேவனா என்கிறதுலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. கிறிஸ்தவ சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. அதை குழப்பறதுக்குன்னு சிலர் ஃபுல் டைமாக இருக்கிறாங்க. அதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். நீ தெளிவாயிடக்கூடாதான்றதுக்காக ரூம் போட்டு சிந்திச்சு 3 பேர் சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு பீப்புள் ஆர் கம்மிங். அதாவது இது நான் சொல்கிறேன் என்னன்னா இது தேவனால் கொடுக்கப்படுகிறது என்கிற குழப்பத்தை. அப்போ ஜனங்கள் இந்த குழப்பத்திலிருந்து தீர்வு காணலைன்னா அவனால் நிரந்தரமாக அந்த வாதையிலிருந்து விடுதலையாக முடியாது. வாதை நுழைந்த பூமிக்குள்ளே கால் வைக்க விடாதபடிக்கு அதை தடை செய்யக்கூடிய தைரியமும் எந்த கிறிஸ்தவனுக்கு வராது. அந்த தைரியத்தை உடைப்பது தான் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்கிற பெயரில் பேசுவது. ஸோ அந்த தைரியத்தை உடைப்பதே பிசாசுடைய மிகப்பெரிய நோக்கமாய் இருக்குது. அதனால தான் மிகப்பெரிய குழப்பம். ஸோ இதை குறித்த ஒரு ஸ்டடியை ஒன் டைம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு அது என்ன செய்யும், ஸ்ட்ராங்காக இருக்கும். வாதை என்பது என்ன? வாதையை யார் தருவது, பிசாசா தேவனா? வாதை ஏன் வருகிறது? நம்முடைய பாவ காரியங்களா அல்லது பரமனை பற்றிய அறிவில்லாததினாலா? வாதை என்பது நியாய தீர்ப்பா அல்லது அநியாய தீர்ப்பா? ஒரு நியாய தீர்ப்பு என்றால் அந்த நியாய தீர்ப்போட லட்சணங்கள் என்ன? ஒரு நியாய தீர்ப்பு இருக்க வேண்டிய ஒழுங்குமுறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் நியாய தீர்ப்பு. அப்படி இல்லாட்டி அது அநியாய தீர்ப்பு. இவர்கள் நியாய தீர்ப்புன்னு சொன்னாங்கன்னா அதில் என்னெல்லாம் அநியாயம் இருக்குன்னு நான் எடுத்து காட்டுவேன். ஸோ இது எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் படித்துக்கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் படித்துக்கொள்ள வேண்டும். ஸோ வாதை என்பது யார்? பிசாசு தர்றது பிசாசா தேவனா? அது எதனால் வருது? பாவ காரியங்கள்னாலா அல்லது நம் பரமனை பற்றி அறிவில்லாமல் ஒரு பாதை போடுவதனாலா? வாதை என்பது நியாய தீர்ப்பா அல்லது அது அநியாய தீர்ப்பா? ஒரு நியாய தீர்ப்பின் லட்சணங்கள் என்ன, ஒழுங்குகள் என்ன? அப்போ இந்த நியாய தீர்ப்புன்னு சொல்கிறீங்க. பைபிளில் ஒரே ஒரு முறை ஒரு நாட்டிற்கு சொன்ன சில தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த நாட்டை பற்றி நான் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன், நீங்கள் இப்படிலாம் அழிவீங்கடா, நீ சாப்பாட்டுக்கெல்லாம் ரோட்டில் தெரிவிங்க, இப்படி ஒரு தடவை சொல்லியிருக்காருல்ல. அது அந்த நாட்டுக்கே ஒரு தடவை தான் பழிச்சிருக்கு. இவங்க அதை எடுத்து 9 முறை 9 அழிவுக்கு அதை தான் பேசுகிறாங்க. கஜா புயல் வந்த போதும் சரி, அதாவது புயல் வந்த போதும் சரி, பூகம்பம் வந்த போதும் சரி, சுனாமி வந்த போதும் சரி, வைரஸ் வந்த போதும் சரி, இந்த ஒரே தீர்க்கதரிசன பேக்கேஜ் எடுத்து 9 முறைக்கு பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு தீர்க்கதரிசி எத்தனை தடவை தான் பலிக்கும்? ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு தடவை தான் பலிக்கணும். அதே தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எல்லா அழிவுக்கும் பயன்படுத்துறீங்களே. அப்போ இது தீர்க்க தரிசனத்தினால் வருகிற சாபமா அல்லது நியாயப்பிரமாணத்தை மீறுதலினால் வரும் சாபமா? இதில் நீங்கள் தெளிவாகணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் அதில் பேசுகிறேன். தீர்க்க தரிசன சாபம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணத்தை மீறுதலினால் வருகிற சாபம் என்றால் என்ன? ஓகே. அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஜனங்கள் உடனே சர்ச்சை கூடிடுறாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. இதெல்லாம் பல சீனியரே ஏமாறுறாங்க. கடவுள் இதன் மூலமாக இதை செய்கிறார், அதை செய்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாற்றங்கள் எல்லாம் நிரந்தரமானதா? சார் நாளைக்கு மதுரை அழிஞ்சு போகும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு பாவம் பண்ணிகிட்டு இருக்கிற கிறிஸ்தவன் கூட பாவத்தை விட்டுருவான். ஆனால் நாளை கழிச்சு எப்படி இருப்பான்? அப்போ இந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி நிரந்தரமான மாற்றம்னு பேசலாம்?
இத்தகைய பயத்தினால் வருகிற குணமாற்றங்கள் நிரந்தரமானது அல்ல. ஆகவே தேவன் அந்த வழியிலே மனிதனை மாற்றுவது இல்லை. எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, உங்களுக்கு எப்படி சார் தெரியாம போச்சு? பயந்து போய் ஒன்று செய்யாம இருக்கிறவன் பயம் போனப்போ அதை செய்வான்ற ஒரு அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரியலையா? தேவன் பயத்தினால் ஒருவனை திருத்துகிறவர் அல்ல. இந்த நியாயத்தீர்ப்பு என்றால் இந்த வாதை எந்த ஒரு மனுஷனிடத்திலும் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லுகிறேன். மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்படி என்றால் தண்டனைகள் குணமாக்குமா குணமாக்காதா? தண்டனை தேவன் தான் தரான்னு சொல்ற. ஆனா பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல அவரே சொல்றாரு, இந்த தண்டனை உன்னை மாற்றவே இல்லையடா அப்படின்றார். என்னுடைய கேள்வி, தண்டனைகள் உங்களை மாற்றுகிறதா அல்லது சிலுவை உங்களை குணமாக்குகிறதா? தண்டனை குணமாக்குகிறதா சிலுவை குணமாக்குறதா? வசனத்தின்படி நான் சொல்றேன், இதெல்லாம் நம்மளா பேசுறதில்லை. பைபிளே வசனமே சொல்லியிருக்கணும், இந்த தண்டனைகள் எல்லாம் உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் அடி வாங்கியிருக்கிற, ஆனாலும் நீ மாற மாட்டேன்றியடா. மூடனை உலக்கையில் வைத்து நொய்யோடு நொய்யாக குத்தினாலும், உரல்ல வச்சு உலக்கையினால நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவன் மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. நீங்க தானே பிரசங்கம் பண்ணீங்க, அப்புறம் உங்க உலக்கையை வச்சு அடிச்ச மாறிடுவானா? ஆகவே எந்த வழியில பார்த்தாலும் இந்த வாத கடவுள் கொடுத்த வாதம் இல்லை. இது எல்லாம் நீங்க படிச்சுக்கணும். நீங்க ஏமாந்துடக்கூடாது. இந்த வாதம் வந்து மக்கள்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, கர்த்தர் தான் தராரு. பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. ஏனென்றால் மூடனை உரல்ல வச்சு நொய்யோடு நொய்யா கொத்தினாலும் அவன் மூடத்தனை நீங்காதுன்னு பைபிள் சொல்லுது. எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை வெள்ளையாக்க முடியுமா? கர்த்தர் தான் கேட்கிறாரு. இதெல்லாம் நாங்க பேசல, கர்த்தர் பேசுறாரு. எத்தியோப்பியன் அதாவது யாரு? ஆப்பிரிக்கன்ஸ். இவங்க எல்லாம் வந்து நீக்ரோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற பிளாக் பீப்புள் தங்களுடைய தோலை வெள்ளையாக்க முடியுமா? இல்லை ஒட்டகச்சிவிங்கி தன் மீது இருக்கிற புள்ளியெல்லாம் அழிச்சுக்க முடியுமா? இது எல்லாம் நடக்கும்னா தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும்ன்றாரு. தோலை கூட வெள்ளையாக்கிறான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆளு. ஆனால் கேரக்டர் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதனால ஒன்று புரிஞ்சுக்காங்க, வாதைக்கும் கேரக்டர் சேஞ்சுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி எல்லா பேக்கேஜையும் நான் அதில் பேசுகிறேன். இன்னைக்கு பேசலை, தொடர்ந்து இந்த வாதைன்ற ஒரு சப்ஜெக்ட் நான் பேசலான்னு இருக்கிறேன். தயவு செய்து இந்த விஷயங்களை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் குழப்புவதற்காக இருக்கிறார்கள். இந்த வாதை வந்த பிறகு பாருங்க அப்படின்னு தொடங்குவாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இந்த வாதம் வந்தோன்னு சர்ச்சை கூடிருச்சுன்னா இன்னும் 4 வாரத்தில் பாரு இயல்பு நிலைக்கு திரும்பலை, என் பேரை மாற்றிக்க. சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு, அடித்து தண்ணியாக ஓடிச்சு, வீட்டில் சாப்பாடு கூட இல்லை. மக்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செய்ய ஆரம்பித்தான். ஐயா நீங்கள் சாப்பிடுங்க சார், நீங்கள் சாப்பிடுங்க சார், பரவாயில்ல சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். அன்பு பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் பயங்கரமாக ஓடிச்சு, அதோட அன்பு ஓடிச்சு. 5 நாள் கழிச்சு வெள்ளம்லாம் வத்தினோடனே வந்து கோடம்பாக்கத்தில் செயின் பறிப்புன்னு போட்டு சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியதுன்றாங்க. அப்போ என்ன ஆச்சு? இந்த வெள்ளம் என்னத்தை மாத்துச்சு? ஒன்றும் மாற்றலை. உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒன்று கொடுக்கும் என்றால் அது நீ வாங்குகிற அடிகளில் அல்ல, சிலுவையிலே இயேசு வாங்கின அடிகளினாலே, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும். ஆகவே வாதையை வச்சு குழப்புறான் சார் பிசாசு. 1000 விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இது நியாய தீர்ப்பு என்றால் பின்பு எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? அது நியாயமான தீர்ப்பு தானே. பின்பு எதற்காக உபவாசம் போடுகிறீர்கள்? அது அநியாய தீர்ப்பா? நியாய தீர்ப்புன்னு சொல்ற, அப்புறமேட்டு என்ன செய்யற? எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபிப்போம்னா அது நியாய தீர்ப்பு. நீயே சொல்லிட்டியே நியாயமான தீர்ப்பு, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு உபவாசம் போடுறீங்க? அப்ப நியாய தீர்ப்புனா ஜெபிக்க கூடாது. அப்ப ஏன் கேள்வி, ஜெபிக்கலாமா கூடாதா? இந்த வாதிக்கு எதிராக ஜெபிக்கலாமா கூடாதா? ஜெபிக்க வேண்டும் என்றால் அது கெஞ்சலா அல்லது கெடு வைப்பதா? அது கண்ணீரா அல்லது கட்டளையா? அது அழுவதா அல்லது அதட்டுவதா? அது திறப்பில் நிற்பதா அல்லது என்னுடைய மறுபிறப்பில் நிற்பதா? ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், அது திறப்பில் நிற்பதா மறுபிறப்பில் நிற்பதா? அது பாவத்தை குறித்த அறிக்கையா அல்லது அவர் பாடுகளை குறித்த அறிக்கையா? அது எண்ணங்களின் எச்சமா அல்லது வார்த்தையின் உச்சமா? சபை இன்று இந்த குழப்பத்தில் தான் பரிதவித்து நிற்கிறது. இந்த குழப்பத்தை உருவாக்கியவர்கள் மதப்போதகர்கள். வாதைக்கு எதிராய் ஜெபிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது கெஞ்சுவதா அல்லது கெடு வைப்பதா பிசாசுக்கு? அது கண்ணீரா அல்லது கட்டளையா? அழுவதா அல்லது அதட்டுவதா? திறப்பில் நிற்பதா அல்லது மறுபிறப்பில் நிற்பதா? அது பாவத்தை குறித்த அறிக்கையா அல்லது பாடுகளை குறித்த அறிக்கையா? அது எண்ணங்களின் வழியாய் வந்த எச்சமா அல்லது வார்த்தையில் இருந்து பேசக்கூடிய உச்சமான ஜெபமா? இந்த குழப்பத்தின் நடுவில் தான் ஒருவன் கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறான்.
இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் பிசாசு மிகப்பெரிய தன்னுடைய சதி வேலையை, அழிவு வேலை உலகத்தில் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தேவன் ஞானத்திலும் வல்லமையிலும் பெரியவர். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் மக்களுடைய கண்களை அவர் திறந்து கொண்டிருக்கிறார். இனி வருகிற நாட்களிலே வெகு சீக்கிரத்தில் சபை தன்னுடைய கண்களை திறந்துருச்சுன்னா, சபை தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இனி அடுத்து ஒரு வாதம் என்பது இந்த பூமியில் வர முடியாது என்று நான் சொல்கிறேன். சிலுவையிலே பெற்ற அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் இந்த பூமியிலே வெளியரங்கமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். இந்த குழப்பத்தின் மத்தியில் தாங்க பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நியாய தீர்ப்பு, இது அழிவு, இது கடவுள் கொடுத்தது, இது தண்டனை, அதனால தான் கேரக்டர் மாறுது, அதனால தான் மக்கள் திருந்துறாங்க. இப்படிலாம் பொய்யையும் புரட்டையும் கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர்களை கூட, அநேகரை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கூட அவன் குழப்பி விட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழுங்குறதுனா தூக்கி சாப்பிட்றது, விழுங்குறதுனா ஏமாத்துறது. சார் அவன் பெரிய ஆள் சார், அப்படியே தூக்கி சாப்பிட்றான் சார் நம்மளை. தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இராது போனால் அவர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், விழுங்குவது என்பது ஏமாற்றுவது. அப்ப பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். ஆகவே பிசாசை எதிர்க்க, அவனை ஒடுக்க, அவனை அழிக்க இன்று சபைக்கு தேவை சக்தி அல்ல, புத்தி. என்றைக்கு சபை புத்தியுள்ள கன்னிகையாய் மாறுகிறதோ அன்றைக்குத்தான் சக்தியுள்ள மணவாட்டியாய் சபை எழுந்து நிற்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், சபை என்றைக்கு புத்தியுள்ள கன்னிகையாய் மாறுகிறதோ அன்றைக்குத்தான் சக்தியுள்ள மணவாட்டியாய் மறுரூபம் எடுக்கும். ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் இதை குறித்த ஒரு 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 தீர்க்க தரிசன செய்தி மாத்திரமல்ல, ஒரு தீர்க்க தரிசன போதனை இங்கு அவசியமாக இருக்கிறது. இந்த வருகிற நாட்கள் கொடுக்க போகிற இந்த போதனை ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு வலுவான அஸ்திபாரத்தை கிறிஸ்தவருடைய மனதில் போட வேண்டும். வேதம் இயேசு சொன்னார், மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களை பேசி முடித்து, அது மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அது மலை பிரசங்கம் கிடையாது, அது மலை போதனை, டீச்சிங். ஜீசஸ் began to teach. அந்த 3 அதிகாரமும் போதனை. பிரசங்கம்னா ஒரு மெசேஜை சொல்றது, போதனைனா ஒரு பெரிய தொடர் செய்தியை கொடுக்கிறது. அந்த 3 அதிகாரமும் தொடர் செய்தி கொடுத்துருக்க. கடைசியாக சொல்ற, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னா என்ன, அந்த டீச்சிங் சீரிஸ் ரொம்ப முக்கியம். இந்த உபதேச வார்த்தைகளை, போதனைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனவனோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எந்த ஒரு மனுஷன் அடிப்படையான ஆழமான கன்ஸ்ட்ரக்டிவ் டீச்சிங்கை கேட்டு வளர்றானோ அவனுடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கும். பெரும் மழை வந்து, பெரும் காற்று அடித்து, பெரும் புயல் வீசி, பெரும் மழை சொரிந்தாலும் அந்த வீடு அசையாது, அது நிலைத்து நிற்கும். கரங்களை கட்டி கர்த்தருக்கு மணல் மீது கட்டப்பட்டது, உணர்ச்சியின் மீது கட்டப்பட்டது, அது இடிஞ்சு போயிடும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஒரு அழிவு வந்த உடனே ஒரு உபவாசத்தை கூட்டுறாங்க. எங்கடா முடிவான முடிவை நீங்க என்னைக்கு ஏற்படுத்தினீங்க? இனி ஒரு வாரம் இந்த தேசத்திற்கு வராதுன்னு உங்களால் வாக்கு பண்ண முடியுமா? ஏனென்றால் உங்கள் அத்தனை கட்டிடங்களும் மறுபடி இடிக்கப்படுகிறது. சாகிற வரைக்கும் உபவாசத்தை கூட்டத்தை கூட்டி 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 ஜெபிச்சு, நான் சொல்றது உபவாசத்தை கூட்டி அதிகாரமுள்ள ஜெபத்தையும் தேவனுடைய என்ன சொல்ல காட் ஸ்டாண்டர்ட் ப்ரேயர் பண்றவங்களை பத்தி நான் பேசல. நான் கெஞ்சுவதையும் கூத்து வேற ஒரு ஸ்டைலில் பேசுற ஆட்களை பேசல. இது நியாய தீர்ப்பு நம்பி கடவுளோட தண்டனை நினைச்சு செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஃபாஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா எந்த உச்சத்திலிருந்து நீங்க அதை பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அழுகிற ஜெபமா இது? அழுது கேட்கிற விஷயமா, அதட்டி கேட்கிற விஷயமா? இது கெஞ்சுறதா அல்லது கெடு வைப்பதா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ போறியா இல்லையாடா, இன்னைக்கு உன் ஃபைலை நான் முடிக்கிறேன்டா, அப்படி ஜபிக்கிறதா என்பதை நாம் சபையானது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம். அப்ப டீச்சிங்ல வர்ற ஆட்கள் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல இருக்கிறாங்க. அதான் இயேசு சொன்னாரு, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே அவன் கண்மலையின் மீது கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷன். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது அவன் அசையவே மாட்டான். அதனால தான் சொல்றேன், எப்பவுமே நீங்க அந்த மாதிரி ஒரு டீச்சிங்ல வளருங்க. எந்த ஒரு சபை டீச்சிங்ல நல்லா வருதோ அந்த சபை ஸ்ட்ராங்கா இருக்கும். எமோஷன்ஸ் பேஸ்ல வர சபை அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மணல் மீது கட்டப்பட்டதாயிராமல் கண்மலை மீது கட்டப்பட்டதாக இருக்கும்படி இந்த வாதம் போன உடனே உங்க பாதையை மாற்றி நீங்க பேதையாயிடக்கூடாது.
வாதைனா என்ன, அது ஏன் வந்துச்சு, கொடுத்தது யாரு, அது எப்படி துரத்தப்பட வேண்டும், நம்முடைய உரிமை என்ன, எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி தேவன் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது இனி வாதை என்கிற ஒரு பாதையை பிசாசு பயன்படுத்தவே முடியாத இடத்திற்கு அவன் கடந்து வருகிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான தீர்க்க தரிசன செய்திகள் உங்களை அந்த நேர பிரச்சனையிலிருந்து அகல பாதாளத்திலிருந்து அண்ணாந்து பார்க்க உயரத்துக்கு எடுத்து வைக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே தீர்க்க தரிசன செய்தி அதல பாதாளத்திலிருந்து உங்களை அண்ணாந்து பார்க்கிற உயரத்திற்கு கொண்டு வைக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசன போதனைகள் மட்டும்தான் அங்கே உங்களை ஆணி எடுத்து நிறுத்துகிறது. சிலுவையில் இயேசு ஆணி அடிச்சான். ஆணி அடிச்சான்னு என்ன அர்த்தம்னா, ஆணி அடிச்சுட்டு அதை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆணி அடிக்கிறார் சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆணி அடிச்சு உன் உயரத்தை இனி கீழே இறங்காதபடி ஒரு உயர்வான இடத்துல கண்மலையில் உன்னை ஆணி அடித்து நிறுத்துகிறார். உன் கால்களை நிலைப்படுத்துகிறார். அதுதான் டீச்சிங்ஸ், ப்ரொஃபட்டிக் டீச்சிங்ஸில் வருது. ஆகவே இந்த செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும். வாதையை குறித்தும் தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்தும் ஒரு தொடர் செய்தி கொடுக்க விரும்புகிறேன். ஸோ இவைகளை நாம் படிப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சாமியான் என்ற சில விஷயங்கள் பேசினார். இன்றைக்கி அதன் அடிப்பில் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வைரஸை பற்றி அறிந்து கொண்டு நீங்கள் என்னை பற்றியும் கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு என்கிட்ட. தம்பி, நீ வைரஸை பற்றி நிறையா படிச்சிருக்கிற, கொஞ்சம் என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க. எனக்கு அந்த வார்த்தை, அந்த அப்ரோச்சும் புதுசாக இருந்துச்சு. வைரஸை அறிந்து கொண்ட கிறிஸ்தவ சமுதாயமே கொஞ்சம் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னார், என்னுடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத வைரஸ் அது இல்லாவிட்டாலும் இருப்பது போலவும் உன்னிலே வேலை செய்வது போலவும் நம்பி அதன் பாதிப்பு இருக்கிறதா என்று ஆய்வு வரைக்கும் சென்று பார்க்கிற நீ, கண்ணுக்கு தெரியாத நான் உன் அருகில் அனுதினமும் இருந்து கொண்டே இருக்கிறதை உன்னால் உணர முடிகிறதா? என்னுடைய பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்னை பற்றி கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கன்றார். வைரஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களப்பா, என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க. இம்மானுவேல்னா நான் கூடவே இருக்கிறேன் அர்த்தம். என்னுடைய மூச்சுக்காற்று உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மூச்சுக்காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த மருத்துவ காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். என் சுவாசம் பட்டு கொண்டிருக்கிறபடினால் உன் மீது வருகிற வியாதிகள் எல்லாம், கிருமிகள் எல்லாம் பட்டுக்கொண்டே இருக்கிறது. என் சுவாசம் பட்டு கொண்டே இருக்கிறதுனால் அவைகள் பட்டு போய்கொண்டே இருக்கிறது. நான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நான் உன் கூடயே தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வைரஸை பற்றி எனக்கு தெரியும், இம்மானுவேலை பற்றி எனக்கு தெரியும். அவர் என் கூடயே இருக்கிறார். உன் பிள்ளை உறங்கும் போது அவனே அறியாத போது பல முறை நீ அவனை அணைத்ததில்லையா? அவனுக்கு முத்தம் கொடுத்ததில்லையா? அப்படித்தான் நீ அறியாத போதும் பல முறை உன்னை நான் அணைத்திருக்கிறேன், உன்னை உச்சி மோந்து முத்தம் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை நான் அப்படியே அசைஞ்சிச்சு. நிறையா டைம் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் நான் ஹக் பண்ணியிருக்கேன், கிஸ் பண்ணியிருக்கேன். அப்படித்தானே உனக்கு தெரியாமல் நான் நிறையா தடவை ஹக் பண்ணியிருக்கேன். வைரஸை பற்றி அறிந்து கொண்ட நாம் வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிற தேவனை பற்றி அறிந்து கொள்ள மறந்து விட்டோம். என்னுடைய பெயர் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் நான் கூடவே இருக்கிறேன் என்று அர்த்தம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற வசனம் உன் ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆவியானவர் என்கிட்ட பேசின அதே ஸ்டைலில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும், நீ வயசு அது வியாதிலாம் சொல்கிறப்பா, சகல நாட்கள் நான் உன் கூடயே இருக்கிறேன் என்பதை நீ மறந்திருக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். வைரஸை பற்றி படித்த வேகத்தில் வாழ்க்கைக்கான வசனத்தை நீ மறந்து போய்விடாதே. ஏனென்றால் இந்த வைரஸ் கடந்து போகும், இந்த வைரஸ் அழிந்து போகும். ஆனால் நானோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிற தேவன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ உற்று விசாரித்தாய், ஆனால் அது அங்கே இருக்காது. கொஞ்ச நாளில் கிராஸ் பண்ணி போகிற, அதை இவ்வளோ ஸ்டடி பண்ணுற, எப்போவுமே உங்கூட நின்றுக்கிட்டு இருக்கிற என்னை பற்றி நீ ஏன் ஸ்டடி பண்ண மாட்டேன்ற என்பதுதான் தேவனுடைய. 2000 வருஷத்துக்கு முன்பாகவும் சரி, இன்றைக்கும் சரி, என்னுடைய பிரசனத்துக்கு வந்தவர்கள் ஒருவராவது சுகமாகாமல் திரும்பியதுண்டா? அவர் பிரசனத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அவர் கேட்கிறார், என் பிரசன்ஸுக்கு வந்தவன் எவனாச்சும் ஒருத்தனாச்சும் சுகமாகாமல் போயிருக்கானா? இந்த பைபிளில் சொல்லுங்க. அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள், அவர் தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். என்னுடைய பிரசனத்துக்கு வந்தவர் ஒருவராவது சுகமாகாமல் திரும்பியதுண்டா? இந்த உண்மையை மட்டும் நீ உணர்ந்திருக்கிறவனா இருந்திருப்பாய் என்றால், உன்னோடு பிரியாமல் இருக்கும் என்னுடைய பிரசனத்தின் உணர்வில் இருந்திருப்பாயானால்,
இப்போது உன் சரீரத்தில் இருக்கும் சிறு சிறு பலவீனம் கூட உன் சரீரத்தில் இருந்திருக்காது. ஏனென்றால் என் பிரசனத்தில் இருக்கிற ஒருவனும் வியாதியோடு திரும்பியது இல்லை. சபையானது ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியதை விட்டுவிட்டு, சபையானது தேவையானதை ஞாபகத்தில் வைத்திருப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாததை எல்லாம் அதிகமாக ஞாபகத்தில் வைக்க ஆரம்பித்து விட்டது. நீ புதிதாய் படிப்பது தவறல்ல. வைரஸை பற்றி படி, பாக்டீரியா பற்றி படி. ஆனால் படித்த பழச என்ன செய்யாத, மறக்காத. அது என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று. சரி, என்னை பற்றி படித்ததைத்தான் நீ மறந்து விட்டாய், உன்னை பற்றி ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டார் கர்த்தர். இதுதான் நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். என்னை பற்றி தான் நீ படித்ததை மறந்து விட்டாய், உன்னை பற்றி ஞாபகம் இருக்கிறதா? நீ யார் அப்படின்னாரு. நீ யார்? இந்த கேள்வியை கேட்டு இப்ப கர்த்தரே பதில் சொல்றார். 1 கொரிந்தியர் 12:27. இதுதான் நீங்க நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனி அவயவங்களாகவும் இருக்கிறீர்கள். இன்றைக்கு சபை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க நான் பேச விரும்புகிறேன். உங்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தர் அனுமதித்திருக்க ஸ்தானத்திலிருந்து தேவனுடைய மனுஷனாக உங்களை பார்த்து கேட்குறேன், என்னை பற்றி தான் நீ மறந்து விட்டாய். கர்த்தர் கேட்கிறார், உன்னை பற்றியாவது ஞாபகம் இருக்கிறதா? நீ யார்? நீ என் சரீரம். உயிர்த்தெழுந்த என் சரீரத்தில் வியாதி இருப்பதை உன்னால் நினைத்து பார்க்க முடிகிறதா? என்னிடத்தில் வியாதி இல்லை என்றால் உன்னிடத்திலும் வியாதி இல்லை. காரணம், நீதான் என்னுடைய சரீரம். என் சரீரத்தை வியாதி தாக்க முடியாது என்றால் உன் சரீரத்தையும் வியாதி தாக்க முடியாது. ஏனென்றால் சபை தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரகசியம் பெரியது என்று பவுல் சொன்னான். இன்றைக்கு இந்த பெரிய ரகசியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் யாராய் இருக்கிறோம்? இந்த வாதைகளை பற்றி உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிற நம்ம யாரா இருக்கிறோம் முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். அப்ப நான் யாருன்னா, கிறிஸ்டோட பாடி. அவர் பாடியில எப்படி வைரஸ், அவர் பாடியில எப்படி சார் வைரஸ் வேலை பார்க்கும்? அப்ப அவர் பாடியை வைரஸ் தாக்காதுன்னா நான் தான் அவர் பாடி. நான் அவர் பாடி கார்டு இல்ல, நான் தான் அவர் பாடி. நிறைய பேர் இயேசுவுக்கு பாடி கார்டா இருக்கிறாயே, பாடி கார்டு இல்லடா, நாங்க தான் அவர் பாடி. அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:27 வாசிப்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னார், நல்லா நீங்க கவனிக்கணும். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் அப்படி சொல்லல. என்ன சொல்லல? நீங்க என் சரீரம் சொல்லல, நீங்க தான் என் சரீரம்னார். அப்படின்னா அவர் சரீரத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பது அல்ல. You are not mixed with his body or merged with his body. நீங்க அவர் சரீரத்தில் இணைஞ்சிருக்கல, நீங்க தான் சரீரமே. அப்படின்னா நீங்க இல்லைன்னா அவருக்கு சரீரம் இல்லைன்னு அர்த்தம். You yourself is the body of Christ. அவர் பாடியோட நான் இணைஞ்சில்லப்பா, நான் தான் அவர் பாடி. அப்ப நான் தான் சரீரம்னா உயிர்த்தெழுந்த சரீரம் நான், அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் நான். அப்ப நான் தான் அவர் பாடினா, அவர் பாடியில வியாதி படுறத உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? அவர் சரீரத்துக்கு வியாதி வராதுல, ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வியாதி வராதுல. அப்ப இந்த சரீரத்தில் வியாதி வராது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு காய்ச்சல் இருக்கு, அந்த காய்ச்சல் சில வைரஸ் இருக்கு, அது மிருகங்களுக்கு வந்துச்சுன்னா மனிதர்களுக்கு வராதுன்னு சில விஷயம் இருக்கு. சிலது ரெண்டுக்கும் வரும். இதுக்கு வந்தா அதுக்கு வராது, அதுக்கு வந்தா இதுக்கு வராது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த மனுக்குலத்துக்கு வர்ற பல வியாதிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராது. ஏன்னா நம்ம சிஸ்டம் வேற, நம்ம சிஸ்டம் வேற. ஸோ நான் தான் அவர் சரீரம் என்றால் இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், சபையானது நான் தேவனுடைய சரீரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது நான் தேவனுடைய சரீரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு சபை தேவனுடைய சரீரம் புரிஞ்சுக்கிறதோ அன்னைக்கு சபையானது
சரீரத்துடைய மறுரூபத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும். சபையானது இயங்க ஆரம்பிக்கும். சபையானது தன்னுடைய பாதுகாப்பை உணர ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 என்பது இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற ஒரு சங்கீதம். ஆனால் நான் இந்த தெய்வீக ஆரோக்கியத்தில் என் கூட வாட்ஸ்அப்பில் இணைஞ்சவங்களுக்கு நான் பேசியிருந்தேன். சங்கீதம் 90 என்பது ஃபுல்லாக வந்து டிஃபென்சிவ் திங்கு, எல்லாமே டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட வசனம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மளை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காண்டி வைக்கலை, நம்மளை அஃபென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சார்.